கேலிக்கும் உருவ கேலிக்கும் ஆளாக நேரிடும். இதனால் ஸ்ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம குழந்தைகளை கரெக்டான டயட்டு கொடுத்து வளர்க்கணுமே தவிர நல்ல போஷாக்காக கொடுப்போம்னு சொல்லிட்டு அதிகமான டயட்டு கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா இது பெரிய பிரச்சனையாகும். ஸ்கிப்பிங் அண்ட் ஸ்விம்மிங் முடிஞ்சால் அவங்களுக்கு நீச்சல் பயிற்சியும் ஸ்கிப்பிங் பயிற்சியும் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா உடலில் உள்ள அவ்வளோ தசைகளும் இந்த 2 விஷயத்துலையும் எல்லா தசைகளும் இயங்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. குழந்தைகள் இது 2ம் செஞ்சாங்க அப்படின்னாலே சீராக உடம்புல அவ்வளோ கொழுப்பும் கரைந்து தேவையில்லாத அவ்வளோ கொழுப்பும் கரையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொழுப்புகள் கரையிறதுக்காக இந்த எக்ஸசைஸும் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதை உடம்பு குறையணும் அப்படிங்கிறதுக்காக வேறு ஏதாவது மாற்று வழி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் உடம்பு குறையுதோ அவ்வளோ சீக்கிரம் அந்த டபுள் பங்கு உடம்பு ஏற ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஃபேட் இருந்த இடத்துல செயற்கை முறையில் அந்த ஃபேட்டை எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் எல்லாமே காலியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கண்டிப்பாக உடனே